அடுத்த ரவுண்ட் சப்போஸ் போனாலுமே கன்ஃபார்மா தோத்து போயிடுவாங்க ஈக்குவடர்லாம். எனக்கு தெரிஞ்சு இதை இந்த ஃபார்வர்ட்ஸை வச்செல்லாம் வந்து அவங்க இன்னர் வேலன்சியாலாம் வச்சுட்டு கொண்டு போய் ஜெயிக்கிற அடுத்த ரவுண்டில் ஜெயிக்க முடியாது. எனக்கு நம்ம டார்க் ஹார்சஸ்ன்னு சொன்னோம், ஆனால் அவங்க அந்த மாதிரி ஆள் இல்லை. அது அது ஒரு சைடு இருந்தாலும் இப்போ என்னன்னா இப்போ டீம் பராகுவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் 4 கோல் தோத்தாங்க. ஆனா அடுத்த மேட்ச் 1 கோல் போட்டு இப்போ அவங்க குவாலிஃபை ஆகி ரேஞ்சில் இருக்காங்க. இவங்க 1 கோல் தான் விட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது எப்படி மாறிடுச்சுன்னு. ஸோ அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்களோட இது இல்லை, அடுத்தடுத்து எப்படி ரிட்டர்ன் ஆகுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வந்து இத்தனைக்கும் 45 நிமிஷம் ரெட் கார்டு கொடுத்து 40 நிமிஷம் ஒரு பிளேயர் இல்லாம விளையாண்டு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இத்தனைக்கும் அது விளையாண்ட டீமு நல்ல டீமு. டர்க்கி கூட விளையாண்டு டர்க்கி சூப்பர் பிளேயர்ஸ். எல்டிஸ் இருக்காரு, ஆர்டா கெய்லர் இருக்காரு, மிட்ஃபீல்டில் காலக்னன் இருக்காரு, எல்லாருமே ஸ்டார் பிளேயர்ஸ் அவர் டீம்ல. இவங்க எல்லாரும் அவங்கள டிஃபெண்ட் அது போக ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இந்த குரேசோவா மேல கோல் அடிக்காதனால ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கோச் மேல ஒழுங்கான டாக்டிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி ஏன்னா அடுத்த மேட்ச்ல அவங்க என்ன ஹோப் கொடுத்து ஜெயிக்க தான் பார்க்க முடியும். இந்த இது வந்து டீமோட பர்ஃபார்மன்ஸை தான் கம்மி பண்ணும். இது ஈக்குவடாருக்கு அவங்க நாக் அவுட் போகாம திரும்பி ஈக்குவடார் போனா அங்கேயும் இன்னும் பிரச்சனைகள் வரத்தா செய்யும். என்னன்னா எல்லா இடத்தையும் அடிச்சு உடைப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஃபுட்பால் வெறியர்கள். லாட்டின் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காலாம் ஃபுட்பால் வெறியர்கள். கண்டிப்பாக தோத்தா ஏதாவது பண்ணிடுவாங்க. ஏன் நிறையா சில பிளேயர்ஸ் வந்து தோத்துட்டு போய் அங்கே இறந்து போனவங்கலாம் கூட இருக்காங்கல்ல. கொலம்பியால ஒரு டைம் நடந்திருக்கு. ஒரு டிஃபென்ஸ் மிஸ்டேக்னால என்னாச்சுன்னா கொன்னுட்டாங்க. அப்பெல்லாம் செக்யூரிட்டிலாம் இருக்காது, ஸோ கொன்னுட்டாங்க. ஸோ இதை வந்து ஈக்குவலாக கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணணும். என்னங்கிறது கோச்சும் வந்து கரெக்டாக இது பண்ணணும். ஆடுவாரா மாட்டாரா? இன்னர் வேலன்ஸா விளையாடுவார். ஏன்னா அவர் தான் இருக்காரு. இன்னர் வேலன்ஸ் எல்லாம் கண்டிப்பா பிரசியாடோ, இன்னர் வேலன்சியா, அப்புறம் எஸ்டிபினாடி எல்லாம் அவங்க தான் எல்லாமே யூரோப்ல விளையாடுற பிளேயர்ஸ் தான் முக்கியமான பிளேயர்ஸ். சவுத் அமெரிக்கா விளையாடுற பிளேயர்ஸ் தான் அவங்க ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். எல்லாரும் நல்லா தான் விளையாண்டாங்க. ஆனா ஃபார்வர்ட்ல கோல் அடிக்கிற அளவுக்கு யாருமே அந்த ஃபினிஷிங் இல்ல. அதான் ஆனா நான் முன்னாடி ஒன்னு சொல்லியிருப்பேன், அட்டாக் வின்ஸ் யூ மேட்சஸ், டிஃபென்ஸ் வின்ஸ் யூ டிராஃபிஸ்னு சொல்லியிருப்பேன். பட் இவங்க டிஃபென்ஸ் இப்ப 3 மேட்ச் தான் இருக்கு. டிஃபென்ஸ் நல்லா தான் பண்றாங்க. பட் அட்டாக்ல வந்து ஒரு ஃபினிஷிங் பண்ணிட்டு நீங்க டிஃபெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு ஃபினிஷிங் பண்ணிட்டு நீங்க ஃபுல் மேட்ச் கிளியர் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அந்த ஒரு விஷயத்தை ஏன்னா நீங்க 3 மேட்ச் டிராப் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் தான். ஒன்னு ஜெயிச்சு ஒன்னு டிராப் பண்ணி இன்னொன்னு தோத்தா கூட அது பெரிய விஷயம் தான். ஸோ அதனால வந்து கால்குலேஷன் கரெக்டா போட்டு ஈக்குவலா விளையாடணும்.